ஹலோ. சொல்லுங்க சார். மஞ்சுங்களா? ஆமாம் சார், மஞ்சு தான் சார். இது இது டெலிவரி கிடச்சிச்சுங்களா? கிடச்சிது சார். கிடைச்சது ஒன்றும் சொல்லவே இல்லை நீங்கள். ஐயோ சாரி சார் இல்லை எனக்கு நெக்ஸ்ட் டேவே எனக்கு வந்துருச்சு. ஆனால் எனக்கு அதில் ஒரு டவுட் என்ன, அந்த உள்ளே இருக்க அந்த பேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 தான் வருமா? ஒன்று வந்து அந்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா யூஸ் பண்ணுற அந்த ஹகிட்லேயும் ப்ளஸ் வந்து இன்னும் ஒன்று தான் வந்துச்சு. எல்லாத்துலேயுமே இருக்காதா அந்த ஒயிட் கலர் பேட் மாதிரி இருக்குல்ல, ப்ளூ வித் ஒயிட்? அது வந்து டயாப்பர் கூட வர்றதுங்க. அது இன்சர்ட் கூட, இது லங்கோடு கூட வர்றதில்ல. லங்கோட் தனி, லங்கோட்ல இன்சைடு இருக்கும் உள்ள, அதுக்குள்ளேயே அட்டாச் பண்ணியிருக்கும். சரி சரி. டயாப்பர் வித் இன்சர்ட் தான் ஒரு செட்டு. அதுவா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்சர்ட்டும் டிஸ்போசபிள் டைவர்ஸும் கொடுத்துருக்கோம். எனக்கு இப்போ அந்த இன்சர்ட் எவ்வளோ சார் வரும்? அந்த தனியாக வாங்கணும்னா 100 rupees. 100. ஆமாம். சரி சரி, ஓகே ஓகே. இப்போ யூஸ் பண்ணீங்களா? எல்லாமே குவாலிட்டி. எஸ் சார், அதுதான் சார் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ லங்கோடு யூஸ் பண்ணுறீங்களா, டயாப்பர் யூஸ் பண்ணுறீங்களா? லங்கோடு தான் சார் யூஸ் பண்ணுறேன் நான். எப்படி இருக்கு லங்கோடு உங்களுக்கு? என்ன மாதிரி இருக்கு? அவங்க கரெக்டான ஃபீல் ஒன்று சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா வந்து எனக்கு அந்த உள்ள இன்சர்ட் தான் வந்து எனக்கு நிறைய தேவைப்படுது. ஏன்னா நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ண முடியாதுல்ல, அது அங்க கொஞ்சம் விலகிது சார். யூரின் போற இடத்துல சைடுலாம். டயாப்பர்லையா? லங்கோட் நல்லா லாக் பண்ணி கட்டினீங்கன்னா ஒன்றும் ஆகாது மேடம். ஒன்றும் ஆகாது. லங்கோடு வந்து அந்த அவுட்டர் வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்கிறதுனால நீங்க இன்சர்ட் தேவையில்லை. இந்த ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு இன்சர்ட் போட்டீங்கன்னா கொஞ்சம் இடுப்பு தூக்கிக்கும் லேசா. அந்த இடுப்பு தூக்கம் சும்மா பச்சை குழந்தை இடுப்பு தூக்குச்சுன்னா எலும்பு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பின்னால பிரச்சனை. உங்களுக்கு ஒரு 3 months ஆஃப்டர் கொஞ்சமெல்லாம் ஓரளவுக்கு ஆயிரும். அப்ப நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப குழந்தை எத்தனை மாசம் ஆச்சுங்க சார்? மாசம்லாம் இல்லை சார், 25 நாள் தான் ஆகுது. அதனாலதான் இப்படி டிசைன் பண்ணிருக்கோம். நாங்க டிசைன் பண்ணினதே இந்த அவுட்டர் வாட்டர் ப்ரூஃப் கொடுத்தா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அப்ப உள்ள தேங்கி நிக்கணும், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ ஒரு இன்சர்ட்டை வைக்க வேண்டி இருக்கும். இன்சர்ட் வச்சேன்னா அது வந்து அந்த எஃபெக்ட் இப்ப தெரியாது உங்களுக்கு. அதனால நாங்க அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கரெக்டா அது ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து சஜஷன் பண்ணதுனால நாங்க அப்படி பண்ணியிருக்கோம். வாட்டர் ப்ரூஃப்ல கேட்டா கூட கொடுக்கறது இல்லை. அதில் வாட்டர் ப்ரூஃப் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டா கூட கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இவங்க இப்போதைக்கு தூக்கம் கறதுக்கும் செல்லு நோண்டுறதுக்கும் பிள்ளைய போட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து நமக்கு அது நம்ம அதில் இருக்கிறதுனால அதை செய்ய மாட்டோம். சார் இப்போ இந்த லங்கோட்ல எவ்வளவு நாள் ஸ்டாண்ட் பையா இருக்கும் சார்? அது ஒரு மேக்ஸிமம் ஒரு லங்கோட் போட்டா எவ்வளவு நாளா இருக்கும் சார்? அதாவது இப்போ உங்களுடைய இதை பொறுத்து, குழந்தையுடைய யூரின் போற தன்மையும் கால நேரத்தை பொறுத்து நீங்க எவ்வளவு நேரம் போனாலும் நீங்க யூஸ் பண்ணீங்களே எப்படி இருக்கு? அதாவது யூரின் வெளியில வந்துருது, பட் உள்ள கழட்டும் போது ரைஃபீல் இருக்கா? இல்ல 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 ஆக்சுவலா அந்த லங்கோட் அந்த உள்ள ஐ மீன் அந்த வாட்டர் அந்த கிளாத் இருக்கு பாத்தீங்கன்னா, வெளியில இருக்க கிளாத்ல தான் கொஞ்சம் பதமா தெரியுது. பட் ஆனா உள்ள வந்து ஈரமே கிடையாது. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. வெளியில பதமா இருக்கும், ஈரமா இருக்கும். அதாவது இத வந்து நீங்க வந்து 3 hours டாய்லெட் போயிட்டா மட்டும் தான் பெரிய பிரச்சனை, அது உடனே எடுத்துரும். மற்றபடி யூரின் போச்சுன்னு சொன்னா வெளியில வந்துரும். குழந்தைக்கு அந்த காலையில எல்லாம் ஆயிட்டு குழந்தை முழிச்சிட்டு அழுகுதா தூங்கும் போது, இல்ல அது பாட்டுக்கு தூங்குதா? இல்ல 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 அவங்க வந்து பாப்பா வந்து பாத்தீங்கன்னா, நான் அந்த டாய்லெட் எடுத்து போகும்போது நான் ஏன்னா அவனுக்கு அன்னிசரி. இப்ப நம்ம வந்து டைப்பர் போட்டாலுமே நார்மல் இது இருக்கு பாத்தீங்கன்னா, டைப்பர் போடுவோம்ல, அது மாதிரி அது போட்டாலுமே அவங்க அழறாங்க. அதாலுமே நான் அந்த டாய்லெட்ல போனாலும் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஆமா, டாய்லெட் போனா. யூரின் போனா எப்படி இருக்கு? யூரின் போனா அதான் சார், நானே பார்த்தா எடுத்து நம்ம அப்பப்போ பார்த்துட்டே இருக்கோம்ல குழந்தைய. பார்க்காதவங்க எப்படி தெரியல, எனக்கு நான் பார்த்துட்டே இருக்கிறதால அவங்களுக்கு வந்து ட்ரையா இருந்துச்சு, நான் எடுத்துறேன் நான். ஓஹோ, எவ்வளவு நேரம் விடுறீங்க நீங்க? எவ்வளவு நேரம் விடுறீங்க பாப்பாவையா? இல்ல லங்கோட் போட்டா எவ்வளவு நேரம் விடுறீங்க? லங்கோட் போட்டு ஒரு 2 hours 3 hours இருக்காங்க சார் அப்படி. ஓஹோ, அது 2 hours 3 hours ஒரு யூரின் 2 யூரின் வருதா? எத்தனை யூரின் போகும் ஒரு எனக்கு தெரியல சார். அதுதான் எனக்கு இல்ல, குழந்தைக்கு தொந்தரவு எல்லாம் இல்ல. இல்ல 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 நாங்களா பார்த்தது ரிமூவ் பண்ணாதான். இல்லன்னா அவங்க ஏஞ்சிக்கிறாங்க பாத்தீங்களா, அப்பதான் வந்து ஐயோ ஓகே ஈரமா இருக்கு போல அப்படியும் எதுக்கும் ஒரு செக் பண்ணது. இல்லைன்னா அவங்க தூங்கி ஏஞ்சிட்டாங்களா அப்படின்னு அதையும் பார்ப்பேன், இதையும் பார்ப்பேன், ரெண்டுமே. ஓகே ஓகே, மற்றபடி எதுவும் ப்ராப்ளம் இல்ல சார். ஓகே ஓகே, சாட்டிஸ்ஃபைடு, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு தான். எஸ் சார், எஸ் சார். ஓகே மேடம், எனக்கு நீங்க உங்க பேஜ்ல அந்த இதுல வந்து நீங்க ஒரு ரிவ்யூ ஒன்னு கிளியரா போடுங்க. போட்டுட்டு குழந்தை போட்டோ போட முடிஞ்சா போடுங்க, இல்லைன்னா ஃபேஸ் திருப்பி கூட மறைச்சு கூட போடலாம். நான் எங்க பேஜ்ல போடுறதுக்காக சொல்றேன். ஏன்னா இதுல வந்து என்ன பிரச்சனை நிறையான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர்லாம் வாங்கி யூஸ் பண்ணி போட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியே கொடுக்குறோம்.
அவுட்டர் வாட்டர் ப்ரூஃப் இல்ல, இன்னர் ட்ரை ஃபீல்னு சொல்லி. ஒரு சிலர் அவங்க வந்து இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு இதை போட்டு விட்டா எனக்கு 3-4 மணி நேரம் பிரச்சனை இருக்கக்கூடாது, நைட்டு பூரா பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு அது வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்மள்ட்ட என்ன இப்படி இருக்குது ப்ராடக்ட்னு சொல்லி சங்கடப்படுறாங்க. அது புரிஞ்சவங்க ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிறாங்க இதுதான் ப்ராடக்ட். சார் இது வந்து என்னன்னா நம்ம உள்ளுக்குள்ள வேற துணி கூட வச்சுக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து விலகாம இருக்கணும், கட்டாம இதுதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கு சார். இல்ல துணி வைக்க கூடாதுமா, நீங்க துணி வச்சீங்கன்னா அந்த ஈரம் அப்படி இருக்கும். ஈரம் இல்லாம இருக்கிறது தான் அந்த ட்ரை ஃபீல்ட்ல. நீங்க உள்ள துணி வச்சீங்கன்னா இன்னும் நேரம் வரும், பட் அந்த குழந்தையோட ஈரம் அப்படியே உடம்பு சொதன்னு இருக்கும், அப்ப சளி பிடிச்சிரும். சளி பிடிச்சிரும். அது நீங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் டயாப்பர். நீங்க அது வரைக்கும் அந்த யூஸ் பண்ணலாம். நாங்க பண்ணின இது வந்து ஒரு யூரின் 2 யூரின் வந்து வெளியில வந்தவொடனே எடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்தோம். பட் ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் நைட் வருது, எனக்கு ஃபுல் நைட்டுமே போட்டு விட்டுறேன், காலையில் ட்ரை ஷீட் போட்டு விட்டுனா காலையில் வரைக்கும் வருது, குழந்தை டாய் என்ன போனாலும் யூரின் போனா என் உடம்புல ஈரம் இல்லைல்ல, அதனால எனக்கு பாதிப்பு இல்லை. பட் அது ஸ்மெல் எல்லாம் இருக்கும். அப்படி யூஸ் பண்றவங்களும் இருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு யூரின் 2 யூரின் எடுத்துட்டு ஹைஜீனிக்கா இருக்கும், நம்ம வாஷ் பண்ணி போட்டுக்கலாம்னு எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரி சரி ஓகே மேடம், எனக்கு நீங்க ஒரு ரிவ்யூ ஒன்று போடுங்க மேடம்.